ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அன்புள்ளங்கள். இந்த தலைப்புல இருக்க போது கோவிந்தன் சொல்லப்படுறவர்கிட்ட ஒரு குதிரை ஒண்ணு வளர்த்துக்கிட்டு வராரு. அது அந்த குதிரை மேல ரொம்பவும் அளவு கடிந்த அன்பு வச்சிருக்காரு. ஒரு நாள் அந்த குதிரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்கு போலான்னு கிளம்பி இருக்காரு. அந்த குதிரையோ கோவிந்தனை தடுத்து நிறுத்துது. எஜமானே, நீங்க என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க, அதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்குவேன். நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களோ அதே மாதிரியான அன்பு தான் நானும் உங்க மேல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த குதிரை சொல்லுது. குதிரையை, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய அன்பு இருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு பசி எடுத்துரும், நீ பசி பொறுக்க மாட்ட, அதை நான் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால இப்போ நான் காட்டுக்கு போய் உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமானன் சொல்றாரு. எஜமானரே, நீங்க காட்டுக்கு போக வேணாம், நீங்க தனியா காட்டுக்கு போனா ஏதாவது கொடிய மிருகம் உங்களுக்கு ஆபத்து கொடுக்க நேரிடும், அதனால நான் போய் பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வரேன். நீங்க அப்படி இருக்கிறதுனால காட்டுக்கு நான் போனா நான் சாப்பிட்டுட்டு வர்றதுனால எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, நீங்களும் நல்லபடியா இருப்பீங்க, அதுக்கு மட்டும் நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை சொல்லுது. குதிரையே, நீ காட்டுக்கு போகும்போது உனக்கு ஏதாவது ஆபத்து வரலாமே, நீ தன்னந்தனியா போறது உனக்கு ஆபத்து கொடுத்துரும், உன்னால அதை சமாளிக்க முடியாது, என்ன ஆபத்துனாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கோவிந்தன் சொல்றாரு. எஜமானனே, உங்க அன்புக்கு நான் மறுபடியும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படி நெகிழ்ந்து போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிரை சொல்லுது. கோவிந்தன் மறுபடியும் குதிரை பதிலுக்கு எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அது காத்து இருக்காம உடனே அங்க இருந்து வேகமா காட்டுக்கு போய் அந்த பொருட்கள் எல்லாம் பறிக்கலான்னு போறாரு. காட்டோட மைய பகுதியை வந்து அடையிறாரு கோவிந்தன். அந்த இடத்துல ரொம்பவும் செல்வ செழிப்போடு நிறைய பொருட்கள் இருக்கிறத பாக்குறாரு. உடனே குதிரைக்கு ஏற்ற பொருட்கள் இங்கதான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, நம்ம இதை பறிச்சுட்டு போறது நல்லதுதான், இதை அறுத்து எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கீழே குடிஞ்சு தன்னோட அருவாளால ஒவ்வொரு பொருட்களா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்துல காடே அதிரும்படியா ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். இந்த சத்தத்தை கேட்ட கோவிந்தனுக்கு அப்படியே பயம் தாங்க முடியல. இந்த நேரத்துல யார் இவ்வளவு கொடூரமா சிரிக்கிறது? இந்த சிரிப்பு சத்தம் பார்க்க மனுஷங்களோட சத்தம் மாதிரி கூட இல்ல, இதுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு பெரிய சத்தம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நினைச்ச மாதிரி ரொம்பவும் நடுங்கிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது கோவிந்தனுக்கு முன்னாடி ஒரு அரக்கன் வந்து நிக்கிறான். அந்த அரக்கன் கோவிந்தனை பார்த்ததும் தன்னோட கோர பற்களை ரொம்பவும் காமிச்சு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். மனுஷனே, இந்த காட்டுல வசிச்சுக்கிட்டு இருக்கிறவனா, நான் ஒரு அரக்கன், அதனால ரொம்ப நாள் நான் பசியில இருக்கிறேன், இந்த மாதிரி மனுஷனை சாப்பிட்டாதான் என்னோட பசி தீரும், என்னோட ஆசை இப்போ நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த அரக்கன். அரக்கன் சிரிக்கிறத பார்த்த கோவிந்தனுக்கு பயம் தாங்கல. இருந்தாலும் தனக்கு ஏற்பட்ட அந்த அச்சத்தெல்லாம் கோவிந்தன் அடக்கிக்கிட்டு அரக்கனை பார்த்து ரொம்பவும் நெருங்கி வந்து என்ன சொல்றாருன்னா, கோவிந்தன் அரக்கனை பார்த்து இப்படி சொல்றாரு. என்னன்னா, அரக்கனே, நீ சாப்பிடுறதுக்கு பத்தி நான் எந்த ஒரு கவலையும் படல, நான் உயிருக்கு உயிரா நேசிச்சுக்கிற என்னோட குருதரை அங்க புற்களுக்காக அறுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போய் அதுக்கு பொருட்களை போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நீ என்ன தாராளமா சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அரக்கன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாக்குற. அதுக்கப்புறம் கோவிந்தரை பார்த்து, சரி சரி, உன்னோட விருப்பப்படியே செய், நீ உன் குதிரைக்கு பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு சீக்கிரமா வா, நான் இந்த இடத்துல உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அரக்கன் சொல்றாரு. அதை கேட்ட கோவிந்தன் ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறார். உடனே வேகமா போய் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது போய் அந்த காட்டை விட்டு அந்த கிராமத்துக்குள்ள போய் சேர்ந்து நிக்குது. அப்போ அந்த நேரத்துல குதிரைய வந்து இந்த கோவிந்தனோட வருகைக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கு. அவரு பொருட்கள் எல்லாம் சுமந்துட்டு வர்றதை பார்த்ததும் இந்த குதிரைக்கு சந்தோஷம் தாங்கல. எஜமானே, நீங்க வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு எதுவும் ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை சொல்லுது. கோவிந்தன் ரொம்ப சந்தோஷத்தோட குதிரைக்கு முன்னாடி அந்த பொருட்கள் எல்லாம் வைக்கிறாரு. குதிரை பொருட்களை சாப்பிடலான்னு போற நேரத்துல குதிரை கோவிந்தனை பாக்குது. நம்ம எஜமான் வெளிப்படையா சிரிக்கதான் செய்யறாரு, ஆனா அவர் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சோகம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி குதிரை நினைக்குது. குதிரை பொருட்களை சாப்பிடாம எஜமானோட முகத்தையே பார்த்துக்கிட்டு, எஜமானே, உங்க முகத்துல இயல்பா தோன்ற சிரிப்பு ஒண்ணும் இது கிடையாது, நீங்க மனுஷல ஏதோ வச்சுக்கிட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கு, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, சொல்லலைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கணும். உடனே கோவிந்தன் இது வரைக்கும் தான் வளர்த்த குதிரை கிட்ட எதுவும் மறைச்சது இல்லை அப்படிங்கிறதுனால காட்டுல தான் சந்திச்ச அரக்கனை பத்தியும் அவர் தெரிவிச்ச விஷயங்கள் பத்தியும் சொல்றாரு. குதிரை ரொம்பவும் அன்போட கோவிந்தனை கண்ணீர் வடிச்சு பாக்குது. எஜமானே, இது நாள் வரைக்கும் நீங்க முன்னாடி கண்ணீர் வடிச்சு நான் பார்த்ததே இல்லை, அதனால உங்களுக்கு பதில் நான் தான் இவன் காட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. எஜமானர் என்ன நினைச்சாரோ தெரியல, இந்த மாதிரி இது போகாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கவும் இல்லை அப்படிங்கிறதுனால
அரக்கன் கூட முன்னாடி போற குதிரைய இவரு பின்னாடி துரத்திட்டே போறாரு. திடீர்னு ஒரு இடத்துல இந்த கோவிந்தனுக்காக எதிர்பார்த்து காத்திட்டு இருந்த அரசன் குதிரை வந்து நிக்கிறத பார்த்ததும் ரொம்பவும் ஆச்சரியம் பாக்குறாரு. அரக்கனை வணங்கி, எஜமானர் எனக்காக தான் காட்டுல புல்ல இருக்க வந்தாரு, நீ அவரை இறையா கேட்டியாமே, அதுக்கு நான் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டேன், அதனால எஜமான உயிருக்கு பதில் நீ என்னோட உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை சொல்லுது. அரக்கன் குதிரை பேசுறத பார்த்து ரொம்ப வியப்படுகிறார். குதிரையே, உன் பேச்சுல இருந்தே உன் எஜமானர் மேல நீ வச்சிருக்க அன்பும் அவரு உன் மேல வச்சிருக்க அன்பும் எனக்கு நல்லாவே புரியுது. உங்களோட அன்பை நான் இப்படி பிரிக்க நேரிட்டா எனக்கு அது பெரிய ஆபத்தை வந்து முடிஞ்சிடும், அதனால நான் உங்களை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டுருது அந்த அரக்கன். இதை கேட்டுட்டு இருந்த குதிரை ரொம்பவும் சந்தோஷம் அடையுது. அந்த நேரத்துல கோவிந்தனும் மூச்சரைக்கு அங்க ஓடி வந்து பாக்குறாரு. கோவிந்தன் அரக்கனை தேடி பாக்குறாரு. கொஞ்சம் தூரத்துல அது அந்த பக்கம் திரும்பி போயிட்டு இருக்கிறதையும் பாக்குறாரு. பார்த்து ரொம்ப வியப்படைகிறார். குதிரை கோவிந்தன் பக்கத்துல வந்து நடந்தது என்னன்னு சொல்றாரு. கோவிந்தன் குதிரையோட அன்பை கண்டு ரொம்பவும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. இதோட இந்த கதை முடியுது. இதோட கருத்து என்னன்னா, உண்மையான அன்பு எந்த இடத்துல இருந்தாலும் அங்க அழிவு எதுவும் ஏற்படாது அப்படிங்கிறது. நன்றி.